டாஸ்மாக் 10 ரூபா. 10 ரூபாய்னா யாருங்க? ஓ 10 ரூபா பாலாஜா. நாங்க சொல்லல, மக்கள் சொல்றாங்க. ஏழை மக்கள் இரவு பகல் பாராமல் ரத்தத்தை நேர்மையாக சிந்தி உழைக்கின்ற அந்த உழைப்பாளி அங்க கடைக்கு போய் அந்த வாட்டர் பாட்டில் வாங்கினா 10 ரூபா கொடுத்தா தான் அந்த பாட்டில் கொடுக்கிறான். இப்படி அநியாயம் நடக்கின்ற கட்சி ஆட்சி திமுக ஆட்சி. அதனாலதாங்க அவர் போய் 453 நாள் உள்ள இருந்திருக்கு. ஏன்னா இங்க இருக்கின்ற ஏழைகளை வலுத்திருச்சார், வயிற்றிருச்சார். இங்க இருக்கின்ற ஏழையுடைய வயிற்றிருச்சார். ஆக எங்க கிட்ட போய் 10 ரூபாய் வாங்கலையா அப்படின்னு ஒவ்வொரு முறையும் கடைக்கு போகும்போதெல்லாம் சொல்லிட்டு போனாங்க. ஆண்டவன் பார்த்தாங்க, உனக்கு சரியான தண்டனை கொடுக்குறேன்னு அவருக்கு 453 நாள் எங்க இருந்தாரு? ஜெயில இருந்தாரா? ஆக 10 ரூபாய்னா சாதாரண நினைச்சுக்காதீங்க. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 1 கோடி பாட்டில் விற்குது. 1 கோடி பாட்டில்னா எவ்வளவு ஆச்சு? 10 கோடி ஆச்சு. மாசம் 300 கோடி, வருஷம் 3600 கோடி. இந்த ஏழைகளை உயிர்ச்சவர் சாச்சா அவர்தான். தம்பி சொல்றாரு. ஆக ஏழைகளை விட்டு வைக்கவில்லை, ஏழைகளுடைய ரத்தத்தை உறிஞ்சிய அமைச்சர்கள் திமுக அமைச்சர்கள். அப்படி ஊழல் நிறைந்த அரசாங்கம் திமுக அரசாங்கம். அதோட எப்ப பார்த்தாலும் ஸ்டாலின் பேசுறார். அண்ணா திமுக ஆட்சியில ஒண்ணுமே செய்யலையா? ஏங்க நம்ம ஒண்ணுமே செய்யல. எண்ணி பாருங்க. இங்க இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டம் அருமை சகோதரர் குமரகுரு அவர்கள் நான் முதலமைச்சர் இருக்கும் போது அடிக்கடி வந்து சொல்வார், அண்ணா கள்ளக்குறிச்சியை தலைமையாக கொண்டு ஒரு மாவட்டத்தை பிரிச்சு கொடுங்க. உடனடியாக அதிமுக அரசாங்கம் இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் இருந்து தனியா பிரிச்சு 5 சட்டமன்ற உறுப்பினர்களை எடுத்து கள்ளக்குறிச்சியை தலைமையாக கொண்டு புதிய மாவட்டத்தை உருவாக்கி தந்தோம். அதோட நிக்கல. அதுக்கு பிறகு மாவட்டம் உதயமானவுடன் மாவட்ட மருத்துவ கல்வியோட மருத்துவமனை வேண்டாங்க, அதையும் நாங்கள் கொடுத்தோம். 400 கோடியில பிரம்மாண்டமான அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொடுத்தோம். ஒரு பொண்ணு டாக்டர். இப்படி இந்த மாவட்டத்தினுடைய வளர்ச்சிக்காக பாடுபட்ட அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். ஸ்டாலின் அவர்களே, எங்களுடைய ஆட்சியில ஒன்றும் தெரியல. எத்தனை பாலங்கள், எத்தனை சாலைகள், தடுப்பணைகள் எல்லாம் நான் கொடுத்தோம். அதற்கு மேலாக உங்களுடைய மாவட்ட எல்லையில பிரம்மாண்டமாக 1000 கோடியில 1050 ஏக்கர்ல கால்நடை பூங்கா உருவாக்கி கொடுத்தோம். நீங்க உங்களுடைய மாவட்டத்தில் தான் அதிகமா பயனளிக்கும். ஏன்னா சேலம் மாவட்டத்தில் எடப்பாடி 136 கிலோமீட்டர். ஆக பிரம்மாண்டமான கால்நடை பூங்கா உங்களுடைய மாவட்டத்தினுடைய எல்லையில் இருக்குது. இவ்வளவு பெரிய கால்நடை பூங்காவை கட்டி கொடுத்தோம். இதுவரைக்கும் முழுமையா திறக்காத அரசாங்கம் ஸ்டாலின் மாடல் அரசாங்கம்.